தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை அனைத்து கட்சிகளும் பரபரப்பாக திட்டமிட்டு வருகின்றனர். மேலும் இந்த தேர்தலில் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அடைக்கல இடம் கிடைக்கும் என்ற சூழ்நிலையில் தனித்து விடப்பட்டிருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ் என்ற செய்தி அரசியல் வட்டத்தில் கவனம் பெற்று வருகிறது. குறிப்பாக 2016ஆம் ஆண்டின் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவுடன் பீப்புள்ஸ் வெல்ஃபேர் ஃப்ரண்ட் என்ற கூட்டணியில் பங்கேற்றது. தேர்தல் முடிவில் 5.3% வாக்குகள் பெற்ற பாமக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்று 23 தொகுதிகள் போட்டியிட்டு 5 இடங்களை மட்டுமே வெற்றி பெற்றது பாமக. அதற்கு பிறகு 2026 தேர்தலிலும் அதிமுக கூட்டணியில் பாமக கூட்டணி அமைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் பாமகவிற்குள் உறவு சிக்கல் வெடித்தது. பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அவரின் மகன் அன்புமணிக்கும் இடையே பிரச்சனைகள் வெடித்தது. இருவரும் தன் ஆதரவாளர்களை தனித்தனியே திரட்டி பொதுக்கூட்டம் பொதுக்குழு என நடத்தி வந்தார்கள். ராமதாஸ் ஒரு மடி மேலே சென்று அன்புமணி என் மகனே அல்ல என்றளவு விரிசல் விழியமானது. இதற்கிடையில்தான் இருவரும் பாமகவை சொந்தம் கொண்டாடும் போது கட்சி யாருக்கானது என்பதில் வந்து நின்றது. இதற்கிடையேதான் பாமக தலைவராக அன்புமணியை அங்கீகரித்து கடிதம் அனுப்பியது தேர்தல் ஆணையம். இன்னொரு பக்கம் பாமகவின் தேர்தல் சின்னமான மாம்பழம் சின்னத்தை இருதரப்புக்கும் ஒதுக்க முடியாது என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. அதனால் டெல்லி நீதிமன்ற உங்கள் இருவருக்குள்ளும் இருக்கும் பிரச்சனையை சிவில் நீதிமன்றத்தில் முறையிட்டு தீர்த்து கொள்ளுங்கள் என கூறியது. அதனால் தற்போது பாமகவின் தேர்தல் சின்னத்திற்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் ராமதாஸ் நடத்திய பொதுக்குழுவில் அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டதாக அதிகாரப்பூர்வ கடிதத்தை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கிறார் ராமதாஸ். அதே நேரம் அன்புமணி நேற்று எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து என்டிஏ கூட்டணியில் பாமக இணைவதாக அறிவித்திருக்கிறார். அன்புமணி பாமகவிற்கு 17 முதல் 23 தொகுதிகள் மற்றும் ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 17/12/2025 முதல் மருத்துவர் ஐயாவே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு செயற்குழு மற்றும் பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியபடி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியுடன் தேர்தல் கூட்டணி என்று அன்புமணியுடனே அல்லது வேறு எவரிடமோ எந்த அரசியல் கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த இயலாது. அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தேர்தல் கூட்டணி பேசியதாக செய்தி வெளியாகி வருகிறது. அந்த தகவல் நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல். அப்படி ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருந்தால் அது சட்டவிரோதம் என காட்டமாக அறிக்கை வெளியிட்டிருந்தார். ஒரு பக்கம் கட்சியை பலப்படுத்த வேண்டும், இன்னொரு பக்கம் பாமகவின் மாம்பழ சின்னத்திற்கான சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டும். இதை தவிர தேர்தலுக்கான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்ற முக்கோண சிக்கலில் சிக்கியிருக்கிறார் ராமதாஸ். மேலும் இந்த நிலையில்தான் இன்னும் ராமதாஸ் சந்திக்கவிருக்கும் சிக்கல்கள் என்னென்ன என்பது குறித்து பார்ப்போம். அரசியல் ஆய்வாளர்கள் இது குறித்து பேசிய போது அன்புமணி பாமக அதிமுக பக்கம் சேர்ந்து விட்டதால் ராமதாஸுக்கு அதிமுக இப்போது உரிய இடமாக இருக்காது. அதனால்தான் கூட்டணி குறித்த அறிவிப்பு வந்தவுடனே அது சட்டவிரோதம் என அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஒருவேளை அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் எண்ணம் அவருக்கு இருந்திருந்தால் கூட அதில் தீ வைத்திருக்கிறார் அன்புமணி. அதனால் ராமதாஸுக்கு தாவேகா திமுக என 2 விருப்பத் தேர்வுகள் இருக்கின்றன. ஒருவேளை ராமதாஸ் தாவேகாவை தேர்வு செய்தால் அவருக்கான மரியாதை அனுபவத்திற்கான ஒழுங்கு என எல்லாவற்றுக்கும் தாவேகா இறங்கி வர வேண்டும் என எதிர்பார்ப்பார். அது கிடைக்குமா என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும் வரை தாவேகா கூட்டணி என்பது சாத்தியமில்லாத ஒன்று. இன்னொரு பக்கம் இருப்பது திமுக. கடந்த 3 தேர்தல்களிலும் பாமக இல்லாமல் தேர்தலை சந்தித்த கட்சி திமுக. அதில் 2021இல் ஆட்சியையும் கைப்பற்றியிருக்கிறது. எனவே பாமக இப்போது கூட்டணி கதவை தட்டுவது கௌரவமாக இருக்காது. ஒருவேளை ராமதாஸின் பாமக திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினால் அது திமுகவுக்கு சிக்கலாக முடியும். ஏற்கனவே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என கூடுதல் தொகுதிகள் கேட்கும் கூட்டணி கட்சிகளால் விழிப்பிதுங்கி இருக்கும் திமுக பாமகவுக்கும் இடம் ஒதுக்க முடியாமல் திணறும். இன்னும் சில கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வருவதற்கான சூழலும் நிலவி வருகிறது. அதை தவிர திமுக கூட்டணியில் விசிகாவும் இருக்கிறது. ராமதாஸ் வருகையை விசிக எப்படி எதிர்கொள்ளும் என்ற கேள்வியும் இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலைதான் கூட்டணி அமைக்கும் விவகாரம் ராமதாஸுக்கு கொஞ்சம் சிரமமான காரியம்தான். அது மட்டுமில்லாமல் ஒரு கட்சிக்காக
அப்பா மகன் என இருவரும் போட்டி போட்டு கொண்டிருந்த இந்த தேர்தல்தான் யாருக்கு பலம் அதிகம் என்ற தீர்மானத்தை மக்களுக்கு கொடுக்கும். எனவே பலம் என்ன என்பதை தெரியாமல் கூட்டணியில் எப்படி தொகுதிகளை ஒதுக்க முடியும் என்ற கேள்வியும் எழுந்து வருவது யதார்த்தம் தான். சரி, அதிமுகவிலேயே ஐக்கியமாகிவிடலாம் என ராமதாஸ் யோசிப்பதற்கு முன்பே அன்புமணி அதிமுகவில் இரண்டும் கலந்துவிட்டார். சமீபத்தில் நடந்த பொதுக்குழுவில் பேசிய ராமதாஸ் அவர்கள் அன்புமணி RSSன் அடிமை என பேசியிருந்தார். அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி அன்புமணிக்கும் பாமகவுக்கும் சம்பந்தமில்லை என பகிரங்கமாக அறிவித்தார் ராமதாஸ். ஒரு கட்டத்தில் அன்புமணி என் மகனே அல்ல என்றெல்லாம் பேசியிருந்தார். எனவே இவ்வளவு நடந்த பிறகும் ராமதாஸ் அன்புமணியுடன் கூட்டணிக்காக இணைவதற்கு வாய்ப்பே இல்லை. மேலும் ராமதாஸ் பேசிய வார்த்தைகள், அவர் எடுத்த முடிவுகள் மூலம் அவர்தான் உண்மையான பாமக என நம்புகிறார் என்பதை அறிய முடிகிறது. இதைத் தவிர நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எப்போதும் தனித்துதான் போட்டியிடுவேன் என்ற கொள்கையில் இப்போது வரை உறுதியாக இருக்கிறார். எனவே இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தவேக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டியில் ராமதாஸுக்கு 4 திசையிலும் கதவு மூடப்பட்டதாக சொல்லப்பட்டு வந்தாலும் அடுத்ததாக ராமதாஸ் அவரின் அனுபவத்திலிருந்து அவர் எடுக்கப் போகும் முடிவுதான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வந்தது. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில்தான் அதிமுக, பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம்பெறுவதாக நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி கூட்டணியை உறுதி செய்தார். அதன்பின் இருவரும் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது கூட்டணி குறித்து ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவீர்களா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு இருவரும் பதிலளிக்காமல் அங்கிருந்து சென்றனர். இதற்கு பிறகுதான் அன்புமணியிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில், டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பாமகவுக்கு நான் தான் தலைவர் என்றும் கூட்டணி பேசும் அதிகாரம் தனக்கே உள்ளது என்றும் அன்புமணியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் அது சட்டவிரோதம் என்றும் அவர் தெரிவித்தார். அதற்கு பிறகுதான் விழுப்புரம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். அப்போது அவர், ஒரு நபர் கட்சியோடு பேசியிருக்கிறார், ஒப்பந்தம் போட்டாரா, கையெழுத்து போட்டாரா எனக்கு தெரியாது. பாமகவை பொறுத்தவரை நான் ஆரம்பித்த கட்சி, தனி ஒரு மனிதன் ஆரம்பித்த கட்சி. இதற்கு உரிமை கொண்டாட யாருக்கும் தகுதி இல்லை, உரிமை கொண்டாடவும் முடியாது. இரவு பகல் பாராமல் ஓடி ஓடி உழைத்து இந்த கட்சியை நான் வளர்த்தேன். நான் செய்த சத்தியத்தை மீறி அன்புமணியை மத்திய அமைச்சராக்கினேன். ஆனால் அவர் எனக்கே வேட்டு வைப்பார் என்று அப்போது எனக்கு தெரியவில்லை. மேலும் பாமக சார்பில் கூட்டணி பேசுவது நீதிமன்ற அவமதிப்பு. கூட்டணி பேச அன்புமணிக்கு எந்த தகுதியும் இல்லை. என் தலைமையில்தான் கூட்டணி பேச முடியும். நான் அமைக்கின்ற கூட்டணிதான், நான் இருக்கும் கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும். அதனால் நேற்று நடந்தது ஒரு கூத்து, ஒரு நாடகம். இந்த நாடகத்தை தமிழக மக்கள் பார்த்துவிட்டார்கள் என்று கூறினார் ராமதாஸ். மேலும் இந்த நிலையில்தான் நேற்றும் இன்றும் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய நிர்வாகிகள் மூலம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் அன்புமணி அதிமுகவில் இணைந்ததால் இனி அதிமுக என்ற பேச்சுக்கே இடமில்லை. இதனால் நாம் திமுகவில் இணைந்து பணியாற்றுவோம் என்று முடிவெடுத்துள்ளதாகவும், விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து ராமதாஸ் அவர்கள் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் அன்புமணி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது. மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, திமுக கூட்டணியில் இணைந்த பாமக தலைவர் ராமதாஸ் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.